இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா வால்பேப்பரை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் சேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்குலாம் ஃபோனில் தெரிஞ்சால் எனக்கு தெரியும் உங்களுக்குலாம். அடுத்து இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்ல, அதில் வந்து உங்களுக்கு ஃபோனில் இப்போ வால்பேப்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுற சொல்லிப்பேன். இப்போ வந்து இதில் கம்ப்யூட்டரில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா மவுஸ் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டரோட மவுஸ் இருப்பாங்க, கீபோர்ட் பக்கத்தில் அதை எடுத்துட்டு மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிட்ட இது இருக்குது இல்லையா, வியூ சார்ட் பை ரெஃப்ரெஷ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு பர்சனலைஸ்ன்னு கடைசியில் இருக்கும். அதை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேக்ரவுண்ட் இருக்கும். அது வரல எனக்கு தெரிஞ்சு. கலர்ஸ் இருக்குது. லாக் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனுக்கு வேணும்னா இப்போ நான் வந்து இந்த பிக்சர் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த பிக்சர் அங்கே தான் இருக்கும். லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் வரும். தீம்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு பிக்சர் வருது. ஃபான்ஸுக்கு இந்த வரலப்பா. ஸ்டார்ட் டாஸ்க் பார்க்கு போயிட்டு ஆனால் தீம்ஸில் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறது. இப்போ நம்ம இந்த மனுஷன் ஓடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குல்ல, அதான் இப்போ விண்டோஸ் 10ன்னு போட்டிருக்குது. அதான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குதுல்ல, இதை வைக்கணுன்னா அதே மாதிரி ஃப்ளவர்கிட்ட அந்த ஆரோ மார்க் எடுத்துன்னு போயிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுங்க மவுஸில். கொடுத்துட்டீங்களா? அவ்வளோதான். இப்போது வெளில வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியாதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.